ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி சமையல் வித் சசி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கியிருக்கோம். அதில் என்ன எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். காய்கறிலாம் ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுலாம் 1 கிலோ ரேஞ்சில் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க இங்கேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்துலேருந்து பார்க்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 40 ரூபா. 2 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம். தாராளமாக 1 கிலோ 40 ரூபான்னு வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து 40 ரூபா 1 கிலோ. 5 வெள்ளரிக்காய் இருந்திருக்கு, 40 ரூபா. இதுவும் வாங்கலாம். தக்காளி கிலோவே வந்து 20 ரூபா தான். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கிலோ வந்து 30 ரூபா இந்த முள்ளங்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து கிலோ 40ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன். அரை கிலோ வந்து 20 ரூபா தான். குடமிளகா வந்து அரை கிலோ வந்து 30 ரூபா. 4 குடமிளகா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணை மட்டும் தான் கொஞ்சம் ரேட் அதிகம். கிலோ 90 ரூபான்னாங்க. நம்ம அரை கிலோ வந்து 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். உருளை பார்த்திங்கன்னா 30 ரூபா. கிலோவே வந்து 30 ரூபா தான் உருளை. இது வந்து அவரை பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வாங்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து கிலோ வந்து 40 ரூபா 1 கிலோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா பாருங்கள். பச்சை மிளகா வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க லாஸ்ட்டாக சில்லறை இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சௌச்சோ வந்து அரை கிலோ 20 ரூபா. ஓகேங்களா. பீன்ஸ் வந்து கிலோவே 50 ரூபா. நம்ம அரை கிலோ வந்து 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து அரை கிலோ. அதை விட பெரிய ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இவ்வளோ கொத்தமல்லியும் புதினாவுமே இது ரெண்டுமே சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் இல்லை. ஸோ கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க. 10 ரூபா தான் இந்த புதினாவும் கொத்தமல்லி கறிவேப்பிலை 10 ரூபா. கண்டிப்பாக இதை வந்து வாங்கினா நீங்கள் வாங்கினீங்கன்னா அழகாக வந்து ஒரு துவையில் அரைச்சிக்கலாம். நல்லா நிறையவே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தானது தான் கறிவேப்பிலை மல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கம்மி ரேட்டில் இருக்கா, உங்கள் ஊரில் காய்கறிலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.